நம்முடைய வீடு ஒரு இஸ்லாமிய சூழலாக மாற வேண்டுமாக இருந்தால் ஒரு குடும்பஸ்தனாக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இப்படி இல்லாமல் நிச்சயமாக சத்தியமாக குடும்பத்தில் பரக்கத்தை நாம் எதிர்பார்க்கவே முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சில பெற்றோர்களும் அதுக்கு காரணமாக இருப்பாங்க. அவங்க வீட்டுல சத்தமாக சினிமாவை போட்டுக் கொண்டிருப்பார்கள், பாடலை போட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் பாங்கு சத்தம் கேட்டதும் தன் பிள்ளை விவகாரத்தில் ஒரு சட்டத்தரணியாக மாறுவாங்க. அவர் உட்கார்ந்து கொண்டே இருப்பார். பிள்ளையை பள்ளிக்கு போக சொல்லுவார். அன்புள்ள சகோதரிகளை, கைப்பிடித்து ஒரு தந்தை சின்ன பருவத்திலிருந்து தன் பிள்ளையை பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வந்து தொழுகைக்கு பழக்கக்கூடிய ஒரு தந்தையாக இருப்பாராக இருந்தால், அவ்வப்போது நடக்கின்ற மார்க்க சபைகளில் அந்த பிள்ளையை உட்கார வைத்திருப்பாராக இருந்தால், எதிர்காலத்தில் பெரிய ஒரு விளைவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டிருக்காது. கொரோனாவுக்கு பின்னாடி நம் சமூகத்தில் ஏற்பட்டதை ரெபிட் சேஞ்ச் என்று சொல்வார்கள். அவசரமாக ஏற்பட்ட மாற்றம். ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் தனியாக இருந்து வேற வேற விஷயங்களுக்கு, போதைகளுக்கு, செல்போன்களுக்கு அடிக்ட் ஆகினார்கள். பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மிம்பர் மேடைகளில் வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் பாதுகாத்த பிள்ளைகளை தவிர ஒரு சில ஈனச் செயல்களை செய்துவிட்டு தன் பெற்றோர் குனிந்த தலை நிமிர முடியாத அளவுக்கு சில செயல்களை செஞ்சுட்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அதற்குரிய காரணங்கள் என்னென்று நாங்கள் தீர்வை தேடி கொண்டு போகின்ற நேரத்தில் அந்த பிள்ளைக்கு சின்ன பருவத்திலிருந்து மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அந்த வீடு பரக்கத்தான ஒரு வீடாக இல்லை. திருமணம் அப்படி என்று சொல்கின்ற நேரத்திலும் இஸ்லாமிய திருமணம் என்று சொல்லக்கூடிய வரையறையில் அந்த திருமணம் இருக்கவில்லை. அந்நிய கலாச்சாரம் அந்த திருமணத்துக்குள்ள வந்துச்சு. அந்த திருமணத்தில் கணவன் மனைவி சேர்ந்ததற்கு பின்னாடி ஒரு குழந்தை உருவாகியது. அந்த குழந்தையை மார்க்கம் சொன்ன அடிப்படையில் வளர்த்தார்களா என்று பார்த்தா அதுவும் இல்லை. யூதர்களுடைய கலாச்சாரங்கள் நடுவீட்டுக்குள் வந்து குடிகொள்கின்ற அளவுக்கு பிள்ளையை வளர்த்திருக்கிறோம். எல்லாருக்குமே நல்லா தெரியும், எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது ஹராம், கூடாது. அது யூதர்களிடத்தில் வந்த கலாச்சாரம். இதெல்லாம் இப்ப இந்த மாடர்ன் உலகத்துல நாங்க பாக்குறதா? அதெல்லாம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பர்த்டே கொண்டாடினோம். இன்றைக்கு அது மாறி 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் என்று சொல்லி மாதக்கணக்கில் இருக்கின்ற பிள்ளைக்கும் ஒரு விழா நடத்துகின்ற ஒரு கலாச்சாரமாக நம்முடைய சமுதாயம் மாறி இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அன்று எச்சரித்தார்களே, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிறமத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறாரோ அவர் இவர்களை சார்ந்தவர்கள் என்றார்கள். எல்லாருமே ஒன்றுதான். அப்ப இன்னொரு மதத்தினுடைய கலாச்சாரத்தை நடுவீட்டில் அரங்கேற்றி விட்டு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எப்படி எதிர்பார்க்கிறது? நல்லா சிந்திச்சு பாருங்கள். பிள்ளை மனநோகும் என்று சொன்னால் பிள்ளைக்கு நாங்க சிலையை வணங்க விடுவோமா? அல்லது இன்னொரு கேலி கூத்துக்கு நாங்க விடுவோமா? விட மாட்டோம். பிள்ளையுடைய மனசு நோகும். அந்த கிளாஸ்ல எல்லாருமே கொண்டாடுறாங்க, மனசுல ஒன்றும் இல்ல, சந்தோஷத்துக்கு ஒரு டொஃபி பக்கெட்டை கொண்டு போய் விடட்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி சின்ன பிள்ளைகளை நாங்க வளர்த்தெடுத்தோமா இருந்தால் ஒரு வீட்டில் எப்படி நாங்கள் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எதிர்பார்க்கிறது? எனவே அன்புள்ள சகோதரர்களே, திருமணம் என்று வந்தால், வீட்டில் இருக்கின்ற கலாச்சாரம் என்று வந்தால், இஸ்லாம் சொன்ன விழுமியங்களை பின்பற்றி வாழ்வதற்கு அடிப்படையாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும்.